ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லோரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னால் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நம்ம வீடியோஸில் வந்து அடுத்த இனி என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம வாழ்க்கையோட எப்படி ஒப்பிடுற மாதிரியான கதைக்களங்கள்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதையும் நம்மளோட ஸ்டோரியில் கொண்டு வரலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏறு சும்மா தினந்தோறும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாளுகளா? கிளம்புனா போய் கிளம்புங்க. சும்மா என்கிட்ட அதுவா இதுவான்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. ஒரு வார்த்தை சொன்னா அதை கேட்டுவிட்டு இருக்கணும். சும்மா நொய்யி நொய்யி நொய்யின்னு ஏன் கிளம்புனா என்ன? என்ன கிளம்புறது? பியூட்டி பார்லரா போய் கிளம்புறீங்க? வீட்டுல குளிச்சுட்டு ஒரு சேலையை கட்டுறீங்க. அது ஒரு பெரிய கம்ப சுத்திரமா? உக்கு நொக்குன்னுலாம் என்கிட்ட போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. சொன்னா சொன்னபடி கேட்கணும். இந்த திமிரு பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. அவ வருத்தப்படுறாளா இல்ல நீ வருத்தப்படுறியா? அவன் மனச அதை இதுன்னு பேசி எதை கெடுத்து விட்டு நீ ஏதாவது ஒரு வேலைப்பாடு பண்ணேன்னு வையி, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். போ, உள்ள போய் வேலையை பாரு. என்கிட்ட இருந்து இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. போ. என்ன என்ன மூட்டை முடிச்சாதான் அங்கங்க கட்டி கிடக்குது. ஆமா, கட்டி தான் இருக்கு. அதுக்கு என்னப்ப? அதெல்லாம் நானும் கேக்குறேன். எதுக்கு எல்லாத்தையும் எடுத்து மூட்டை முடிச்சு கட்டி வச்சிருக்கான்னு? ஊரை விட்டு போறதுக்கு தான். என்னது ஊரை விட்டு போறதுக்கா? யார கேட்டு நீ ஊரை விட்டு போகணும்னு முடிவு பண்ண? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? நீ எப்படி முடிவு பண்ண? எப்பா, நீ வீட்ல இருந்தா உன்கிட்ட கேட்கலாம்பா. நீ வீடே தங்க மாட்ட, ஊரே போய் பொறுக்குவ. ஆனா நானு நீ வந்த உடனே கேட்டுட்டு தான் ஒவ்வொரு பண்ணணும்னு நினைச்சேன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாரு, நாளை எந்த ஊருக்கு வர மாட்டேன். இங்க பாரு, எந்த ஊருக்கு வர மாட்டேன் போக மாட்டேன்றதெல்லாம் நீ என்னமோ ஒண்ணு பண்ணிக்க. அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா இந்த வீட்டுக்கு ஆளெல்லாம் பார்த்தாச்சு, காசும் நான் வாங்கிட்டேன், வித்தும் முடிச்சாச்சு. இனிமே எந்த வீட்லயும் நீ போய் இருக்க முடியாது. நீ இருக்கனா இரு, வந்தா அங்க சோறு கிடைக்கும். இல்லையா இங்கிட்டே தான் கிடப்பேன்னா வரவங்கிட்ட உத மீதி வாங்கிட்டு திமுறா? ஏண்டா, என் வயித்துல பிறந்து உனக்கே இம்புட்டு திமுரு தெனாவட்டெல்லாம் இருக்கும்போது உன்னை பெத்தவனாடா எனக்கு இருக்காதா? அப்பா இறந்த இந்த வீடு எப்படி விட்டுட்டு போகணும்னு உனக்கு எண்ணம்? ஆமா, என் புருஷன் விட்டுட்டு போன இடம் தான். அந்த மனுஷனோட ஞாபகத்து இருக்குதான். அதுக்குன்னு உன் கூட நான் தினந்தோறும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிப்பாங்களா ஊருக்குள்ள? எனக்கு ஏன் நிம்மதி தான் முக்கியம். நீ எப்படியோ போனாலும் சரி, எங்கிட்டோ அடிபட்டு விழுந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் மொத்தத்தையும் வித்துட்டேன், இடத்துல இருந்து எல்லாத்தையும் வித்துட்டேன். ஒண்ணு கூட இல்ல. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? யாரு, எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன். உன் இஷ்ட வெங்காயத்துக்கெல்லாம் என்னால பண்ண முடியாது. வரணும்னு நினைச்சா வா, இல்லையா கம்முன்னு இங்கே கடை. இங்க பாரு, காவியா விட்டுட்டு என்னால வர முடியாது. காவியா பக்கம் இனிமே நீ தலை வச்சு படுத்தா கூட உள்ள தூக்கி போட்டு லாடம் கட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு எந்த கவலையும் கிடையாதுப்பா, எந்த கவலையும் கிடையாது. உன் இஷ்டப்படி நீ காவியாவை தேடிப்போ, வித்யாவை தேடிப்போ, ஏன் சுந்தரி கிந்தரின்னு எந்த வேணாலும் தேடிக்கிட்டு போ. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீ எங்கிட்டு போய் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ உன் இஷ்டப்படி இரு. நான் எங்க போய் எப்படி இருக்கணுமோ என் இஷ்டப்படி இருக்கேன். இங்க பாருமா. ஏய், என்ன இது உனக்கு நல்லதுக்கு இல்ல, உன் நிம்மதியே இல்லாம ஆக்கிருவேன். ஆமா, இப்ப மட்டும் நான் சந்தோஷமா இருக்கேன், என் நிம்மதி இல்லாம ஆக்குறதுக்கு. போடா. இப்ப என்ன பண்றது? பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கே. காவியை விட்டுட்டு என்னால எங்கேயும் வர முடியாது. இந்த அம்மா ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்குன்னு தெரியலையே. ஐயோ அப்பா, என்னப்பா இப்படி ஆயிப்போச்சு? எங்கப்பா நம்ம தப்பு பண்ணோம்? அதாண்டா எனக்குமே ஒன்றும் புரியல. எங்க தப்பு பண்ணோம்னே தெரியல. எனக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் இந்த இடம் விற்றதெல்லாம் அழக வச்சதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுது, அவ்வளோதான்.
என்ன பண்ணுவான்னு கூட தெரியல. நான் எப்படியும் ஜெயிச்சிருவோம். 6 மாசத்துல மொத்தத்தையும் மீட்டு எடுத்துடலாம். ஒரு டெண்டர் வேற வருது. ஊர்க்காரவங்க யாருக்கும் சொல்லாம நம்மளே அதை கைவசப்படுத்தி எல்லாம் பண்ணிடலான்னு பார்த்தேன். கடைசியில இப்படி ஆகி போச்சுன்னு நினைச்சு கூட பார்க்கலடா. இதுக்கு தான்ப்பா அத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொன்னேன். கேட்கவே மாட்டேன்ட்டீங்க. எல்லாத்தையும் வித்து கொடுத்து இப்ப பாருங்கப்பா எல்லாமே போச்சு. நான் என்ன இப்படி அவனுக்கு கனவாடா கண்டேன். எப்படி இந்த ஊர்க்கார பயலுக எல்லாம் காசு கொடுத்தா நமக்கு தான் ஓட்டு போடுவானுங்கன்னு பார்த்தேன். ஆனால் நம்மக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இப்போ நமக்கு எதிராக முதுகுல குத்து வாங்கின்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ மாதம் 2 லட்ச ரூபா வேணுப்பா. எங்கப்பா போகிறோம்? அதாண்டா எனக்குமே ஒன்றும் புரியல. 2 லட்சம். ஐயோ, 1 ரூபாயா 2 ரூபாயா? அவட கடவுளே. அடுத்த வாரம் வேற 30,000 ரூபாய் டியூ கட்டணும். அதுக்கு அடுத்த வாரத்தில் 2,10,000 கட்டணும். அது போக வீட்டு செலவு. என்னப்பா பண்ண போகிறோம்? நானும் என்னென்னமோ கணக்கு போட்டு வச்சுருந்தேன்டா. எப்படியும் அதில் பணம் வரும் இதில் பணம் வரும்னு. மொத்தமாக இப்படி உள்ளதும் போச்சுடா நல்ல கண்ணான்ற மாதிரி எல்லாமே தொடச்சி தூர்வாரி போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே ஒன்றும் புரியலடா. எப்பா காசை கட்டலன்னா கடங்காரன் வீட்டு வாசலில் வந்து கத்துவார். என்னப்பா பண்ண போகிறோம்? எனக்குமே ஒன்றும் புரியலடா. அம்மாவோட நகை கையில் இருந்தால் கூட அதை விற்று ஏதாவது ஒன்று கட்டி ஏதாவது ஒன்று பார்த்துருக்கலாம். அந்த நகையும் கொண்டு போய் வச்சாச்சு. இப்போ என்னப்பா பண்ணுறது? என்னடா பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலடா. மூளையே எனக்கு வேலை செய்யலை. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. கல்யாணத்தை அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணும்போதே இவனுங்க எல்லாம் கணக்கு போட்டானுங்கடா. அப்படியும் இந்த ஆள் அமுக்கியிருப்பான் போல இருக்கு அப்படின்னு. ஆனால் இம்பட்டு காசு செலவு பண்ணி இவனுங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டானுங்களேடா. அதான்ப்பா எனக்குமே இப்போ பயமாக இருக்குது. அப்பா இதுக்கு ஒரே ஒரு யோசனை. நான் மெட்ராஸ் போகிறதான்ப்பா. அங்கே வேணால் போய் நான் வேலை பார்த்தேன்னா எப்படி 1 லட்ச ரூபா கிடைக்கும். அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம்லப்பா. ஏய், மாதமே 2 லட்ச ரூபா வேணும்டா. 1 லட்சத்தை வச்சு என்னடா பண்ணுறது? எப்பா வேறு என்னப்பா என்னால் பண்ண முடியும்? இனிமேல் அந்த இடத்த மீட்கிறதுக்கும் முடியாது. ஆனால் நம்ம அப்படி வட்டியவாது கட்டி வச்சோம்னா அதுக்கப்புறம் அது முழுக்கமையாவது இருக்கும். காசு வரும்போது என்னைக்காவது ஒரு நாள் மீட்டுக்கலாம். நீ 1 லட்சம் ரெடி பண்ணால் நான் இங்கிட்டு வேலை வெட்டி பார்த்தா கூட அம்புட்டு பணம் ரெடி பண்ண முடியாதுடா. வீட்டில் ஆளாளுக்கு வேலை பார்த்தா கூட அம்புட்டு பணம் ரெடி பண்ண முடியாது. என்ன பண்ண போகிறேனே ஒன்றும் புரியலடா. அப்பா நீங்கள் வருத்தப்படாதீங்கப்பா. நான் இருக்கேன்ப்பா. நீங்கள் பையனை பெற்று வச்சுருக்கீங்க. நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ஏதோ ஒன்று ப்ராஜெக்ட் எல்லாம் இழுத்து போட்டு வேலை செஞ்சேன்னா எப்படி இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கும்? எதுவுமே உடனே கிடைக்காதுல்லடா. அதுக்குன்னு என்னப்பா பண்ணுறது? அம்மாவுக்கு தெரியாமல் நம்ம ஏதோ பண்ணி தான்ப்பா ஆகணும். பொண்டாட்டி பேச்சை கேட்காம ஒரு ஆம்பளை முடிவெடுத்தா அது தப்பாக தான் போகும்னு சரியாக போச்சுடா. உங்கள் அத்தா அப்பயே சொன்னா இந்த வேலையெல்லாம் வேண்டாம், நம்ம கொடுத்தோமா இந்த பாத்திரத்துக்கு உண்டான ஓட்டு கிடைச்சா போதும், இருக்கிறத நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இருந்துக்கலான்னா அவன் பேச்சு கேட்காம மொத்தத்தையும் பண்ணி இப்போ எல்லாமே போச்சு. ஷோ, எனக்கு ராத்திரியெல்லாம் தூக்கமே வரலடா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா. பாரு, இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. அப்பா ஒரு விஷயம் பண்ணனா உனக்கு அது சரியா தான் இருக்கும். கம்முன்னு வா. ஏன்பா எனக்கெல்லாம் 30 வயசு ஆயிடுச்சு. என் வீட்டுல இன்ன வரைக்கும் ஒரு பொண்ணு பார்ப்போம். அவனுக்கு வயசாகிக்கிட்டே போகுது. ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி பார்ப்போம். காலம் கடைசியில ஒரு குழந்தை குட்டியை எடுத்து வளர்த்து பார்ப்போம் அப்படின்னு ஏதாவது எங்க வீட்டுல நினைக்கிறாங்க. அவன் வாட்டுக்கு தண்ணி தெளிச்சு விட்டாங்க. உனக்கு இவ்வளவும் அப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நீ வேண்டாம் வேண்டாம்ன்ற. வேணுன்றவங்களுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க, வேணான்றவங்களுக்கு தான் திணிக்கிறாங்கப்பா. இல்லப்பா, இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அம்மா இருக்காங்க. அவங்க நேரத்துக்கு சமைச்சு போட்டு எல்லாம் பார்க்க வைக்கணும் எல்லாம் பண்ணுறாங்க. நமக்கு என்ன அப்படியா இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். நானும் போயிட்டேனா இவன் அனாதை ஆகிட மாட்டானா சொல்லுங்க? என்ன ஒன்றும் இல்லை 9ல் அவங்க அம்மா நல்லா இருந்தா, ஆரோக்கியமாக இருந்தா. திடீர்னு ஒரு காய்ச்சை முடக்கி போட்டு முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி எனக்கு எதாவது போச்சுன்னா இவனை நினச்சே என் கடைசி காலம் இதாகிடுச்சுன்னா என்னப்பா பண்ணுறது? அதுக்கு தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எத்தனை காலத்துக்கு இப்படி துணை இல்லாமையே வாழ முடியும்? ஷோ எப்பா, துணையோடு இருக்கிறவங்களோட துணை இல்லாதவங்க தான் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. அவங்க சாதிக்கிட்டு என்னமோ ஒன்று பண்ணட்டும். ஆனால் நீ சாதிக்கணும்னா உனக்கு ஒரு துணை தான் வேணும். கம்முன்னு இரு. ஏன்பா இப்படி பண்றீங்க? ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம் தான். எப்பா வர்ற பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா பரவாயில்ல. குடும்பக்கரியா இருந்தா என்னப்பா பண்றது?
ஏன் வர பொண்ணு கொடுமைக்காரியா தான் இருக்கணுமா? ஏன் உங்க அம்மா மாதிரி குணவதியா இருக்கக்கூடாதா? சொல்லு பாப்போம். எம்புட்டும் பாக்குறா வைக்கிறா எல்லாமே பண்றா தானே, அப்புறம் என்ன? ரெண்டு பேத்தையும் எப்படி பார்த்துக்கிட்டா வச்சுக்கிட்டா அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உங்க அம்மா ஆசீர்வாதத்துல கிடைக்கும். கம்முன்னு வா. டேய் மாப்பு, ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் நீ போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்த. இப்போ உன் கல்யாணத்துக்கு நான் எடுக்கிறேன்டா. எனக்கு தான் கான்ட்ராக்ட் சொல்லிட்டேன். என் வாயில நல்லா வருது. நல்லா வருதுன்னா கண்ணாடி இறக்கி விடுறேன், இல்லைன்னா காரை கூட நிறுத்துறேன். அப்படியே போய் இருந்துட்டு வா. போடா. போய்கிட்டு தான் வச்சு இருக்கேன். நீ நிறுத்துறான்னு சொன்னா கூட நிறுத்த மாட்டேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, நீ நல்லா பண்ற. அப்புறம் கல்யாண சாப்பாடு சாப்பிடணும்ல. நீ கல்யாண சாப்பாடு சாப்பிடணும்னு என்ன போட்டு படுத்துற பத்தியா மவனே? இதுக்கோசரமா உனக்கு கொடுமைக்கார பொண்ணு தாண்டா அமையும். பாத்து மாப்பிள, எல்லாத்துக்கும் சாப விட்டு கடைசியில உனக்கு பழிச்சிட போகுது. ஐயோ, பொண்ணு எப்படியாப்பட்ட பொண்ணுன்னு கூட தெரியல. ஏன்னா இப்படி படுத்துறாருன்னு தெரியல இந்த மனுஷன். தம்பி, அங்கிட்டு இந்த பூக்கடை பக்கமா பார்த்து நிறுத்தியா? பூ எதுவும் வாங்கிட்டு போவோம். ஏன்னா போற போது வெறுங்கையோட போக கூடாது. ஏன் பூ மட்டும் பழமும் வாங்கிட்டு போவோம். அதுவும் சரிதான். மாப்பிளையே சொன்னதுக்கு அப்புறம் நம்ம செய்யாம இருக்க முடியுமா? நல்ல பெரிய பழமுதி சொல்ல நிறுத்துறேன். பழத்தை வாங்குங்க, பூவை வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, என்னடி இவ்வளவுதானே எடுத்து வச்சிடணும், இல்ல வேற எதுவும் எடுக்கணுமா? இல்லம்மா, மோனி கிட்ட கேட்டேன், அவங்க டீச்சர் கிட்ட கேட்டா, இது மட்டும் தான் சொன்னாங்க. சரி சரி, உங்க அப்பா வந்துட்டாருன்னா அப்படியே போயிட்டு வந்துடலாம். எம்பிட்டு நேரம் பண்றாருன்னு வேற தெரியலையே. அம்மா எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களாம்மா? எடுத்து வச்சாச்சுமா. இந்தாம்மா, நல்லா இருக்கணும், நல்லபடியா எல்லாம் நடக்கணும். இந்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. ஐயோ, அதெல்லாம் ஒன்று வேண்டாம், அது ஒன்று வேண்டாம், கம்மனி இருமா. அப்படியெல்லாம் இல்லைம்மா, ஆசீர்வாதம் வாங்கு. நல்லா இருக்கணும், நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் ஃபுல்லா நல்லா இருக்கணும். எந்திரிமா, எந்திரி. ஏமா, தம்பி பையன் எப்போ வரேனா? இந்த ஃபோன் பண்ணேம்மா, இந்த பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கேனாரு. வண்டி எதுவும் இருந்தா கூட பரவாயில்ல, வண்டியிலே போயிட்டு வந்துருவீங்க. பள்ளிக்கு என்ன தூரத்துலயா இருக்குது? இந்த பக்கத்துல தானம்மா இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடந்தே போயிட்டு வரோம். அதுவும் இல்லாம வண்டியில போகணுன்னா எத்தனை பேர் போக முடியும்? ஏத்த வீட்டுல அந்த ஜானகி அவங்களும் வரேனாங்க. அதனால அப்படியே அந்த பிள்ளைங்களோட போறதுனால அப்படியே நடந்து போயிட்டு வந்துடுறோம். சரி, இது காசு எடுத்தாரேன். இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அதெல்லாம் சேர்க்கறதுக்குலாம் காசெல்லாம் கேட்க மாட்டாங்களாம்மா, பிரிதானாம்மா. இருந்தாலும் காசு எதுவும் கையில 15 கொண்டு போனாதானே நல்லது. இல்லம்மா, அதான் ஒரு பேங்க்ல காசு கிடக்குது, அதான் போய் அதுல இருந்து ஒரு 5000 எடுத்துட்டு வரேனாரு. அவர் எடுத்துட்டு வந்துருவாரு, நீங்க கம்மன் இருங்க. எதுக்கு பேங்க்ல கிடக்கிறத போய் எடுக்கணும்? என்கிட்ட கையில இருக்கு, நான் தான் கொடுத்துருப்பேன்ல. வேண்டாமா, வைங்கம்மா, பாத்துக்கலாம். ஏதோ தேவைக்கும் போது எடுத்துக்கலாம் அதுல இருந்து. சரிம்மா சரிம்மா. அப்ப இன்னைக்கு எனக்கு பையன் அது இதுன்னு எல்லாமே எடுத்துருவோமாம்மா. அப்புறம் என்ன பண்றது, எல்லாமே அங்க ஊர்ல மாட்டிக்கிச்சு, இங்க ஒண்ணுமே இல்லை. இனி எல்லாமே புதுசா தான் வாங்கணும். என்ன பண்றது, எம்பிட்டு செலவாகும் என்ன ஏதுன்னு தெரியல. உங்க அப்பா 5000 எடுத்துட்டு வரேன்னாரு. பாப்போம், அதுக்குள்ளே சிக்கனமா முடிச்சிட்டு வருவோம். ஏமா, அவங்கள தேர் கடைக்கு போலான்னாங்கம்மா, அதுக்கும் போயிட்டு வந்துருவோமா? அப்படியே பிச்சு போடுவேன். இதுக்கே எம்பிட்டு காசு செலவாகுதுன்னு தெரியலன்னு இருக்கேன். இப்பதான் தேர் கடையாமல, தேர் கடை. போவோம் போவோம், அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லைப்ப, பார்த்து போய்க்கலாம். அம்மா, தம்பி பையன் வந்துட்டாம்மா, போயிட்டு வந்துருங்கம்மா. சரிம்மா, போயிட்டு வந்துடுறோம். வீட்டுக்கு எதுவும் வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அப்புறம் வாங்கிக்கலாம், நீங்கள் போயிட்டு வாங்க. சரி, இப்போ காய் மட்டும் எதுவும் வாங்கிட்டு வரட்டுமா? இங்கெல்லாம் கடை கண்ணியில் வாங்கினீங்கன்னா ஊருப்பட்ட விலை சொல்லுவாங்க. சந்தையில் வாங்கினாத்தான் விலை கம்மியாக இருக்கும். ஜானகி பிள்ளைகிட்ட கேட்டிங்கன்னா சொல்லும். அந்த பிள்ளைகிட்ட கேட்டு நான் பார்த்து வாங்கிட்டு வாங்க. ஊர் காயை பார்த்து வாங்கிட்டு வாங்கம்மா. சரிங்கம்மா. பாட்டி பாய். பாய்டா பாய்டா, போயிட்டு வாங்க. ஆண்டவனே, எப்படியாவது பிள்ளைய நல்லபடியா பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கணும். சரி, இந்த துணியெல்லாம் அன்னைக்கு போட்டது அப்படியே கிடக்குது, எல்லாத்தையும் எடுத்து போட்டு துவைச்சு போடுவோம். பிள்ளைங்க போயிட்டு வரதுக்குள்ள வேலையை முடிப்போம். வாடி வா, இன்ன வரைக்கும் ஒன்னதாண்டி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படா விடியும், எப்படா உன்னை கிளி கிளின்னு கிளிப்போன் இருந்தேன். நமக்கு ஏத்த மாதிரி தொக்க வராளே. உன்ன நம்பி இப்போ நடு தெருவுக்கு வந்துட்டாலே. தலைவரா தான் சம்மதிதான், ஏன் ஜெயிச்சு புட்டு வருவாரு. என் பிள்ளையோட ராசிக்கு குபேர குறையில பிச்சு கொட்டுவான் அப்படின்னு வாக்கிலியா பேசுன. இப்படி நடுத்த தெருவுக்கு வந்துட்டியே. சொல் சொல், நீதானா சொல். போறவளே, உனக்கு என்ன ஆச்சு? வாயுக்குள்ள தான் கொழுக்கட்டை விழுந்து போச்சா? வாய திறந்தா கொழுக்கட்டை கீழே விழுந்துடுமா? சொல்லு சொல்லு சொல்லு. இங்க பாரு முனியம்மா, ரொம்ப பேசாத.
பாரு, உங்களை மாதிரி எல்லாரும் காசை வாங்கிட்டு ஏமாத்தவன்னா இன்னைக்கு என் சம்மந்தி இப்படி தோத்து போயிருக்காரு. நாங்களா கொடுக்க சொன்னோம்? என்னமோ இவங்க வீட்டு பணத்தை எடுத்து அப்படியே கொடுத்த மாதிரி பேசுறேன். ஊரா மட்டும் பணத்தை தானே சுரண்டி உள்ள வச்சிருந்தீங்க, அதை தானே எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப பேசாத, இதுக்கு நல்லா அனுபவிக்க போற சொல்லிட்டேன். அடியே, நேத்து வாய்க்கிலேயே பேசுனல்ல, நாங்களும் வயிறெடுத்து சாவோம் அப்படின்னல்ல. கடவுள் இருக்காண்டி, கடவுள் இருக்கான். ஆட்டக்காரிங்க என்ன ஆட்டம் கட்டுறீங்க? கால் தரையில நிக்கல உங்களுக்கு. கண்ணாடி என்ன, தொப்பி என்ன, நகை நட்டு என்ன, எங்கடி அதெல்லாம்? ஏன் உன் சம்மந்திக்காரி புட்டிக்கு உள்ள சொறி விட்டாளோ? இங்க பாரு முனியம்மா, இது உனக்கு நல்லது இல்ல. ஏற்கனவே நாங்க எல்லாம் வருத்தத்துல இருக்கோம். இப்படி வெந்த புண்ணுல வேலை பாய்க்காத. வெந்த புண்ணுல வேலை பாய்க்காம கம்பியவா பாய்ப்பாங்க? நீ ரொம்ப எங்க பொறுமையை சோதிக்கிற. ஆழம் பார்க்காத. ஆழம் பார்க்கறதே சோதிக்கிறதுக்கு தாடியா. அட 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 மனிதா, ரொம்ப ஆடி புட்ட அடங்கிடுவ மனிதா. இங்க பாரு, இவ்வளவு தூரம் நீ பேசிக்கிட்டு இருக்க, உன் பையன்கிட்ட சொன்னேன்னு வையி, உன்னை ஆஞ்சி போடுமா. ஐயோ, அப்படியா? என் பையன்கிட்ட சொல்றியா? ஐயோ சாந்தா, அப்படி இது சொல்லிடாத சாந்தா. என் பையனை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுவான். அடியே, என் பையன்கிட்ட சொன்னாலும் சரி, என் மாமாவிட்ட சொன்னாலும் சரி, எந்த கொம்பனும் வந்து என்ன ஆட்டி பார்க்க முடியாது. ஆனா நான் ஒரு வார்த்தை உன் சம்மந்தி கிட்ட வந்து சொன்னேன் வையே, அடுத்த நிமிஷமே நீ உங்களையும் பொட்டி படிக்கையோட தூக்கிக்கிட்டு வெளியே வந்து நிக்கிறடியா. அம்மா தாயே, சோர்த்திக்கவே இல்லம்மா, 10 நாள் ஆனாலும் பட்டினியா கிடக்குமா, காசு போடுங்கம்மா அப்படின்னு நாட்டுவாட்டுக்கார வேண்டியது இருக்கும். யாருக்கிட்டையாவது இந்த சீனை விட்டுக்கிட்டு இனிமே நீ திரிஞ்ச மவளே அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். ஆட்டக்காரி என்ன ஆட்டம் காட்டுறான்? நாங்களே என்னமோ காசு பணத்தை பார்க்காதவங்க மாதிரியும், என்னமோ இவங்க தான் காசு பணத்துல பிறந்து வளர்ந்தவங்க மாதிரியும், அப்படி இப்படி என்ன பில்டப்பு தாங்க முடியலடா சாமி. ஆடக்கூடாது, இதுக்கு தான் பெரிய உலக மாதிரி ஆடினாளுங்க. இப்ப என்னத்தை கொண்டு போறாளுங்க? இனி வெளியவே தலை காட்ட முடியாத அளவுக்கு முக்காடு போட்டுக்கிட்டு தெரிய வேண்டியதான். தம்பி, இதே வீடுதாயா, இங்கே நிறுத்திடு. டேய் இறங்குடா, இதுதான் வீடு. வீடு வந்துருச்சுடா, எந்திரிடா. இப்போதான் கண்ணை முடிக்கிட்டு இருக்கான் பாரு, எந்திரிடா. தூக்கம் வந்துருச்சுப்பா பாரு, வித்த காட்டாம எந்திரின்னு சொன்னேன். வாங்க. செல்வம் சொன்னாப்படி நம்ம வீடுதான், நம்ம வீடுதான், வாங்க. நீங்க வரல, மாப்பிள்ள தான் வருவாருன்னு சொன்னீங்க. ஆமாங்க, நேற்று பையனுக்கு கொஞ்சம் வேலையாகி போச்சுங்க, அதான் அவன் வர முடியல. ஏன்னா நானும் கொஞ்சம் வேலையில மாட்டிக்கிட்டேன். அதான் இன்னைக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதான் நம்மளே ஒரு எட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு தான் பையனை கூட்டிட்டு வந்துட்டேன். ஓ சரி சரி, மாப்பிள்ள வந்திருக்கா அப்படிங்களா? ஆமாங்க, இந்த உள்ள இருக்கா, அந்த இருங்க கூப்பிடுறேன். டேய், பொண்ணு வீட்டுல எல்லாம் வந்து நிக்கிறாங்க, வா முதல்ல வெளியே. இவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். இதாங்க என் பையன் வெற்றி. ஓ இவர் தான் மாப்பிள்ளையா? ஆத்தாடி, நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்ப காவியா தான் பொண்ணா? இது தெரியாம நம்ம கடையில வச்சு போட்டோ எடுத்திருக்கோமே. நம்ம பையன் இங்கதாங்க கடை வச்சிருக்கான். தெரியும் தெரியும். நம்ம பொண்ணுக்கு கூட கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்கும்போது தம்பியோட ஸ்டூடியோல தானே வச்சு எடுத்தோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். பாருங்க, எவ்வளவு தூரத்துலயே இல்லாம இல்ல பக்கத்துல இருந்திருக்கும், இது கூட தெரியாம போயிடுச்சு. இது சரி, வெளியவே நிக்க வச்சு பேசணும் பாருங்க. உள்ள வாங்க, உள்ள வாங்க தம்பி. ஏய், இதாண்டா பொண்ணு வீடு, வா. அட பாவிகளா, மண்டை மேல கொண்டே மறந்துட்டேனே. அப்போ போட்டோல வந்திருக்க போட்டோ காவியா தானா? எங்க